அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நர்மதா பாத்தீங்கன்னா பணத்துக்காக எல்லா குழந்தையும் கடத்துற வேலையில இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வெண்பா விஜயமல்லி இவங்களோட ஃபேமிலியை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாரு மேலேயும் பாசம் அன்பு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்க மனசுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதனால நம்மளோட வேலையை மாத்திக்கலாம், வெண்பாவை நம்ம கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆதவன் பாத்தீங்கன்னா இந்த நர்மதாவை நம்மனா கண்டிப்பா இனி வெண்பாவை கடத்தவும் முடியாது, அந்த பணமும் நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதனால இந்த நர்மதாவுக்கு மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி வெண்பாவை நர்மதாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டா ஈஸியா வெண்பாவை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவன் பிளான் போட்டாரு. ஸோ அவரோட பிளான் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். ஆனா நர்மதா எல்லா உண்மையுமே விஜயமல்லி ரெண்டு பேருக்கிட்டையும் சொன்னதுனால ஆதவன் இப்ப வசமா மாட்டிக்கிட்டாரு. ஸோ வெண்பாவை கடத்தி எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்லிடுறாங்க, இன்னும் 7 ஹவர்ஸ்ல நான் வெண்பாவை கூட்டிட்டு வந்துடுவேன், நீங்க ஈஸியா லண்டன் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஆதவன் பாத்தீங்கன்னா நிஷா கிட்ட சொன்னாங்க. நிஷா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஷா நீங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்ப நர்மதா பாத்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொன்னதுனால சோ ஆதவன் எங்க இருக்காரு எந்த வழியில போவார் அப்படின்றத பார்த்து இவங்க பாத்தீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ கண்டிப்பா வெண்பா சேஃபா விஜய் மல்லியோட தான் இருக்க போறாங்க. நீங்க தான் கடைசியா ஏமாற போறீங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.